is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. அதை வந்து நம்ம blood circulation-ஐயும் improve பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். எந்த ஒரு கிருமியும் நம்மளை தாக்காமல் பாதுகாக்கிறதுல இந்த wild turmeric கஸ்தூரி மஞ்சள் முக்கியமான பிளேஸ். அடுத்தது ஒயிட் டர்மரிக். ஒயிட் டர்மரிக் வந்து என்னென்னா இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி மைக்ரோபியல். இதுல குர்குமிக் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இந்த ஒயிட் டர்மரிக்ல இருக்கு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணுதா, எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலனின் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கார் அடிபட்டு இருந்தா கூட அதெல்லாம் வந்து மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா. நம்ம முகத்துல வந்து ஏதாவது தழும்புகள் அதெல்லாம் இருந்தாலும் மறைஞ்சிருமா. ஸ்கின்னை வந்து ஒரு ஈவன் டோன்ல வச்சிருக்குமா இந்த ஒயிட் டர்மரிக். அடுத்தது வந்து கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு வந்து நட் கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தோல் நோய், எந்த விதமான தோல் நோயையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க. வேர்வைனாலும் நம்மளுக்கு ஒரு துர்நாற்றம் ஏற்படுது இல்லையா, அந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கா. அப்புறம் ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டா ஷைனிங்கா வச்சுக்கிறதுல இந்த கோரைக்கிழங்குக்கு முக்கிய பங்கு இருக்காம். நெக்ஸ்ட் வெட்டி வேருங்க. வெட்டி வேர் வந்து இதை தண்ணியில் அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து குடித்தாலே நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. உடல் சூட்டை தணிக்கும். இப்போல்லாம் சம்மர் டைம் நம்மளுக்கு இந்த சூட்டுனால வர பிரச்சனைகள், கட்டிகள் இதெல்லாம் வரும். வயிற்றுலையும் உபாதைகள் வரலாம். அது எல்லாமே போக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னா வெட்டி வேர் சொல்கிறாங்க. இதை வந்து எலுமிச்சை வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு வாசனை. இந்த பொடியில் வந்து முதல்ல இது சூட்டை தணிக்கக்கூடியது, உடலுக்கு வந்து ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம வேர்வையினால வர துர்நாற்றத்தை வந்து போக்கிடுது. இதை வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இதை பொடி பண்ணி வச்சுட்டா நான் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இதை பவுடர் பண்ணி இதை ஒரு மாஸ்கா போட்டுக்கிட்டா அந்த ஆயிலி ஸ்கின் இல்லாமல் ட்ரை ஆகுமா. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வெட்டி வேர். அடுத்து சம்பங்கி விதை. சம்பங்கி விதை வந்து நிறைய நல்ல குணங்கள், மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் சம்மர்ல நம்மளுக்கு வெயில்னால வர்ற வேர்வை, வேர்க்குரு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் பார்த்தீங்களா, உடம்புல ஒரு அரிப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து போக்கக்கூடிய ஒன்று. இதுவும் வந்து உடலை ரொம்ப குளிர்ச்சியாக வைக்கும். சருமத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பளபளப்பையும் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த சம்பங்கி விதை.
ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ பத்தி நான் ஒரு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட தன்மைகள்லாம் என்னன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் மாஸ்கா ஒரு 15 days சேலஞ்சா எடுத்து இதை நீங்க போட்டு பாருங்க. முகம் வந்து தங்கம் போல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இதை போய் அந்த லிங்க் ஷேர் பண்றேன், அதுல போய் பாருங்க. இது வந்து சருமத்தை பராமரிக்கிறதுல ஆவாரம் பூ வந்து ரொம்ப முதல்ல இடம் சொல்லலாங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட், இது ஸ்கின் பல நாக்கும், தங்கம் போல கருப்பா இருக்கிறவங்க கூட ஒரு டோன் மினுமினுப்பு ஏற்றி தரக்கூடிய ஒரு சக்தி இது இருக்கு, இந்த ஆவாரம் பூக்கு இருக்கு. ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டா வைக்கும், ஷைனிங்கா வச்சிருக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். இட் இஸ் an ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால ஆவாரம் பூ தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். பிளஸ் நறுமணம், ஃப்ராக்ரன்ஸ், அவ்வளோ ஒரு வாசனை. இது நாம ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அவ்வளோ நல்லது. நான் ஹெர்பல் சீக்ரெட்னு சொல்லி ஷியக்கா பவுடர் போட்டிருக்கேன், அதுலேயும் பாருங்க ஆவாரம் பூ இருக்கும். மகிழம்பூ. மகிழம்பூ வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸ்கின்னுக்கு இருக்கிற ஒரு ட்ரைனஸை போக்கக்கூடியது. அதே நேரத்தில் ரொம்ப வாசனை, நம்ம குளியல் சோப்பெல்லாம் வந்து வாசனைக்காகவே ஐயோ எவ்வளோ வாசனை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இது நேச்சுரலாகவே ஒரு ஹர்ப், ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு வந்து அதை கொடுக்கக்கூடியது. மற்றபடி எந்த ஒரு இது ஒரு ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து வேப்பம் பூங்க. வேப்ப இலை, வேப்பம்பூ இது எல்லாமே அருமருந்து. நம்மளுக்கு வந்து உடலுக்கு எந்த ஒரு தீங்கையும் வர வைக்காம பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு இருக்கு. ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராம நம்மளுக்கு வந்து நிறைய பேர் பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சூட்டுனால, ஃபேட்டுனால இருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பல இன்கிரீடியன்ஸ் வந்து அதை தணிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் சரியாயிடும். இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி கொண்டது, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல். இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சரும பராமரிப்புல ஆட் பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய மூலிகை ஹெர்பல் பாத் பவுடர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆரஞ்சு பீலுங்க. இது வந்து நான் வீட்டில் எப்பவுமே ட்ரை பண்ணி வச்சிருப்பேன், நல்லா அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் பாருங்க. இதை மாதிரி நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆரஞ்சு ஒன்று வந்து பவுடர் பண்ணி ஆரஞ்சு பவுடர் வச்சுருப்பேன். இல்லைன்னா நம்மளுடைய ரைஸ் வாட்டர் மேஜிக் அதில் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு பீல்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரிச் இன் விட்டமின் சி. நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப கிளாஸி ஃபினிஷ், ஷைன் கொடுக்கக்கூடிய ஒன்று வந்து இந்த ஆரஞ்சு பீலில் இருக்குது. கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு வயசாகும்போது ஸ்கின்ல இருக்கிற அதோட புரதச்சத்தை இழக்கிறதுனால சாகிங், ஃபைன் லைன்ஸ் வரும். பட் ஆரஞ்சு பீல் வந்து அதெல்லாம் வராமல் நம்மள ஏஜிங்கை டிலே பண்ணும். அதனால தான் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க இதை. ஆஃப்கோர்ஸ் த ஒண்டர்ஃபுல் ஃப்ளவர் ரோஸ். அது பார்க்கறதுக்கும் அழகு. அது மட்டும் அழகா இல்லை, அதை நம்ம எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணாலும் அது நம்மளோட சரும பராமரிப்புல முக்கிய பிளேஸ் இருக்கு. இதை ஒரு டோனரா யூஸ் பண்ணலாம். இதை வெறும் தண்ணியில போட்டு வச்சு முகத்துல நம்ம அதை தெளிக்கும் போதே நம்மளோட ஸ்கின் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுது. இது வந்து இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுவும் கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸ்கின்னை வந்து பளபளப்பா, எந்த ஒரு மாசு மரமும் இல்லாமல், ஸ்கார் இன்னும் ஓவர் ஷைனிங்கா பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது இந்த வந்து ரோஜா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இதுக்கு வாங்குங்க அப்பா, ஃபெனுக்ரேக்கை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். எப்போ போட்டாலும் எனக்கு அது சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய கிச்சனில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். நம்ம உடம்பு உபாதைக்கும் சரி, அழகுக்கும் சரி, ஆரோக்கியம், அழகு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தால் அது வந்து நம்மளுடைய வெந்தயம், ஃபெனுக்ரேக் சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். வெளியில கிடைக்கிற பொருள் மேல இருக்கிற ஒரு இதை வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற கிச்சன்ல இருக்கிற ப்ராடக்ட் மேல நம்ம கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் இது ஒரு நல்ல கிளென்சர், எந்த ஒரு அழுக்கு இதெல்லாத்தையும் நீட்டா போக்கிடும். அதுக்கப்புறமா இதுல விட்டமின் சி, விட்டமின் கே இதெல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களை இது பண்ணுது, பிளெமிஷஸ் ரிமூவ் பண்ணுது, உடல்ல இருக்கிற டாக்ஸின்ஸை, இம்பியூரிட்டிஸை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுவும் வந்து சூட்டை தணிக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம ஹேர் கேர்ல யூஸ் பண்றோம். முதல்ல முடி கொட்டுறதுக்கு காரணமே வந்து ஓவர் ஹீட்டு தான். அதை தணிக்கக்கூடியது இந்த ஃபெனுக்ரேக், வெந்தயம்.
அடுத்தது சந்தனங்க. இது சந்தனக்கட்டை, சந்தன சுருள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே நாட்டு மருந்தில் கிடைக்கும். இந்தியாவில் அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே நாட்டு மருந்து கடையில் நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சந்தனம், இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம். நம்மளோட அப்பா பாட்டி அவங்களுக்கு அம்மான்னு பல தலைமுறையா 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சந்தனத்தை ஒரு மெடிசினல் பர்பஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமா குளிர்ச்சி. இப்போ பாருங்க, மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வராங்க, அடிச்ச உடனே தலையில சந்தனம் வைக்கிறாங்க. என்னன்னா ஓவர் ஹீட் இறங்காம அது நம்மளை பாதுகாக்கும். ஃபர்ஸ்ட் திங் இந்த கூலிங் எஃபெக்ட். அதனால சன்பர்ன் ஏதாவது நம்மளுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். பிளஸ் இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. பிம்பிள் ஆக்னே எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கட்டி மாதிரி இருக்க ஒரு பாயில் என்ன சொல்லுவாங்க வீட்டுல, கொஞ்சம் சந்தனம் எடுத்து குழைச்சி வைங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதனால சென்ச்சுரிஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சந்தனம். பிளஸ் இந்த சந்தனத்துல ஒரு வாசனையும் இருக்கு. சாண்டல் சோப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பதிலா இதுல வாசனையும் இருக்கு, அதே நேரத்துல மருத்துவ குணமும் இருக்கு. அதனால நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர்ல இது இருக்கு. துளசிங்க, இது வந்து எங்கள் வீட்டில் கீழேயே இருக்குது. அந்த இலையை பறித்து நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறதுல நிறைய பண்ணுவேன். பட் இப்போ திருச்சி வைக்க போகும்போது இந்த துளசி இலையை காய வச்சுக்கல. ஸோ அதுக்காக இந்த ஹெர்பல் பாத் ப்ரிப்பரேஷனுக்காக நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து துளசி பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த துளசி பவுடரை வந்து நம்ம இப்போ எல்லாமே நான் இந்த ப்ரப்போர்ஷன் சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் பவுடர், பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் பவுடர் போகிறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் 50 கிராம்ஸில் தான் எடுத்துருக்கு. 50 கிராம் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம இந்த பவுடர் தயாரிக்கிறோம்னா இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் துளசியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, துளசியும் வந்து ஒரு ஆன்டிஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறதுல துளசியும் ஒரு மேஜர் ரோல் இருக்கு. ப்ளஸ் நல்ல ஒரு வாசனை, இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட இந்த ப்ராடக்ட்ல இதை நம்ம சேர்க்கிறோம். இது வந்து தும்மராஷ்டம்ங்க. தும்மராஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இது எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம மூலிகை குளியல் அப்படின்னு சொல்லும்போது இதை கண்டிப்பா சேர்க்கிறாங்க. ஏன்னா சரும பராமரிப்பு, சரும பாதுகாப்புல இது ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு நம்மள சொல்லலாம். ஸ்கின்னை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுமா தும்மராஷ்டம். அதுவும் இப்போ இந்த நம்மளோட சம்மர் டைம், மேக்சிமம் நம்ம ஒரு வருஷத்துல 10 மாசம் சம்மர்ல தான் இருக்கும், வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஹீட்னால ஸ்கின் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ரேஷஸ் வரலாம், சன்பர்ன் வரலாம், கொப்பளங்கள்லாம் வரலாம், சொறி, சரங்கு, இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வருமோ அதுக்கு இது ஒரு அருமருந்து. அந்த நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணுறதன் மூலமாக இதெல்லாம் வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஒரு சிம்பிள் குளியல் பொடி மூலமாக. அடுத்தது சோம்புங்க. சோம்பே ஒரு நல்ல வாசனை, ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து ரொம்ப நிறைய விட்டமின்ஸ், சத்துக்கள் வந்து நிறைந்ததாம் சோம்பு. இதை ஆக்னி இதெல்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்குது. இன்னோட டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமா, சாஃபன் ஆக்குமா. நல்லா ஒரு எந்த ஒரு மாசுமருவு இல்லாத ஒரு சருமம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சருமம் வைக்கிறதுல சோம்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கு. மாசுமருவு இல்லாத ஒரு சருமமா நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா சோம்புல இருந்து கிடைக்கிற நரிஷ்மெண்ட் நம்மளுக்கு தேவை. இது வந்து ஃபினல் சீட்ஸ்னும் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து வசம்பு. இது பிள்ளை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கை குழந்தை இருக்கிற வீட்டில் இந்த வசம்பு வந்து கண்டிப்பாக இருக்கணுமா. எதுனா குழந்தை வயிறு வலின்னு உபாதைகள் என்னன்னு சொல்லாமல் குழந்தாலும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இதை உரைச்சி குழந்தைக்கு கொடுப்பாங்களாம். குழந்தை வந்து நிம்மதியாக தூங்குமாம். இப்போ நாம் இந்த ஹெர்பல் பவுடரில் இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஹெர்பல் பவுடரை திரிச்சு வச்சுக்கணும், இந்த வாசனை மலர்களையும் இந்த பச்சைப்பயிறு மூங்காலையும் தனியாக நீங்கள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்கன்னு வாங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வண்டு வந்துடும்.
அதனால இதை நம்ம வந்து நிறைய திரிச்சு வைக்க முடியாது அப்படின்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு இப்படி வசம்பு எடுத்து இதையும் நீங்கள் பொடிச்சு போட்டுட்டிங்கன்னா இதில் வண்டு பூச்சியே வைக்காது. நம்ம திரிக்கிற இந்த பவுடரில் நம்ம பிள்ளை மருந்து வசம்பு சேர்க்கறதுனால வண்டு வரும்னு நம்ம பயப்படவே தேவையில்லை. அதனால நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஹெர்பல் பாத் பவுடர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.